குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜனவரி மாதம் 28ஆம் நாள். அதேபோல் தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் தை மாதம் 14ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6 மணி 36 நிமிடத்திற்கு. அதே போல் சந்திராஷ்டம நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருப்பது நல்லது. ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தால் இந்த சந்திராஷ்டம தினம் உங்களை ஒன்றும் செய்யாது. அதே போல் அருகிலுள்ள ஒரு விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வருவது மிகவும் சிறப்பு. 28/1/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் கூறிக்கொள்கிறேன். 28/1/2024 இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். கழுத்தை நெருக்கிற கடன் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக கிடைக்கும். அதே போல் வேலை செய்கின்ற இடங்களில் உத்தியோக மாற்றம், இடமாற்றம், இதெல்லாமே உங்களுக்கு எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் அதெல்லாமே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இன்று கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த வில்லங்கம் தீங்கி உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வழக்கு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு இழுப்பறியே இருந்துட்டு வந்ததுன்னா அது நீங்கி உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாள் ஒரு வெற்றி நிறைந்த நல்ல நாள். உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, புது புது செயல்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அந்த செயல்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியடையும். உங்கள் முயற்சிகள் எல்லாமே திருவினையாகக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம், இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக என்று அமையும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 படியான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். யோகம் நிறைந்த நாள். புதிய புதிய வருமானங்கள்லாம் வரும். அதே போல் ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு, ஆன்மீகத்தில் அதிகமாக உங்களுக்கு நாட்டங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள், முயற்சித்த காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடக்கும். மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறை எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. தொழில்கள் துவங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். கண்டிப்பாக அது வெற்றி அடையக்கூடிய நாள். அக்கம் பக்கம் இருப்பவர்கள், அலுவலகத்தில் இருப்பவர்கள் எல்லாமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உறவினர்கள் மகிழ்ச்சியால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகப்படியான வரவு இன்று கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகமாக கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசினியர்களே, உங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். கூட பிறந்தவங்ககிட்ட மாத்திரம் கொஞ்சம் அனுசரித்து போனீங்க. இந்த நாள் ஒரு ஜெயமிகுந்த நாள். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். தயவுசெய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரத்தில் 1க்கு 2 லாபம்.
புதிய புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாமே அறிமுகமாவாங்க. அதே போல் புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு புதிய நட்பாக வந்து சேருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. பணி நிமித்தமாக எதை செஞ்சாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. உங்களுக்கு பாராட்டுகள் பெருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு உடல்நல குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக உடல்நல குறைபாடு மேன்மை அடையும். ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிரச்சனைகள் குறையும். புரிதல்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். அதே போல் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. சமூக பணிகளில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு பாராட்டுதல்கள் புகழ்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளி வட்டாரங்களில் உங்களுக்கெல்லாம் மதிப்பு அதிகரிக்கும். அதே சமயத்தில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, ஒரு ஜெயம் நிறைந்த நாள். இந்த நாளை பார்த்த வரைக்கும் நீங்கள் ஒரு சிந்தனைகளில் வந்து குழப்பம் இருந்ததுன்னா தெளிவடையக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே சமயத்தில் பிற மொழி பேசும் மக்களிடம் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருக்கணும். கவனம் வேணும். மனதிற்கு விருப்பமான பொருட்கள்லாம் வாங்கி மகிழக்கூடிய நாள். ஆன்மீகத்தில் அதிகமான அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள், வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே போல் ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறன்னா அனுபவம் வாய்ந்தவர்களும் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தொழில் செய்கின்ற இடத்துல உங்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கி வந்து ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு ஜெயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள். நேர்மறையான எண்ணங்கள், எதிர்பாராத வகையில் வருமானங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த ஆரோக்கிய குறைபாடு நீங்கி ஒரு ஆரோக்கிய மேன்மை ஏற்படக்கூடிய நாள். உயர் பொறுப்புகள் இருப்பவருடைய அறிமுகம் உங்களுடைய மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. எதுலேயுமே ஒரு வேகமாக செயல்பட்டு அத்தனை காரியங்களையுமே நீங்கள் நல்லபடியாக முடிச்சிடுவீங்க. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் ஆலயத்திற்கு நீங்கள் சென்றுவதற்குண்டான வாய்ப்பு, குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே இருக்கிறது. வியாபாரத்தில் லாபங்கள் 1க்கு 2 லாபங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். மனதில் வந்து நேர்மறையான சிந்தனைகள், நேர்மறையான எண்ணங்கள் இன்றைக்கி அதிகரிக்கும். அதே போல் இன்று நீங்கள் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. அலுவலகத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை, இதெல்லாமே இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி ஒரு பக்தி நிறைந்த நாள். நீங்கள் வந்து ஆலயங்கள் சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு, ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துறதுக்குண்டான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. வெளி உலக தொடர்புகளில் மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. எதை நம்பியும் பணத்தை போட்டுறாதீங்க. வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருந்தாலும் லாபங்கள் குறைவதற்கு வாய்ப்பு கிடையாது. அலுவலகத்தில் வந்து உங்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வண்டி வாகனங்கள் செல்லும்போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. நீண்ட தூர பயணங்கள், வெளிநாடு வெளியூர் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, தந்தை வழி உறவு, தாய் வழி உறவுகளும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக இருக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. உயரதிகாரிகள் அவருடைய எண்ணத்தை பொறுத்து நடந்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இல்லைனாக்கா அவருடைய பேச்சுதலுக்கு ஆளாகக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. எதிர்பாராத பயணங்கள் எல்லாம் வரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள், செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாமே உயரக்கூடிய நல்ல நாள். தனிப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க. நண்பர்களுடன் நீண்ட தூர சுற்றுலாக்கள் சென்றதற்குண்டான வாய்ப்பு, இதனால் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கிறது. அதாவது வெளிப்படையாக நீங்கள் பேசுகிறதுனால உங்களுக்கு வந்து வெற்றிகள் கிடைக்கும். நண்பர்கள் அறிமுகமாவாங்க. இன்றைக்கி புதிய புதிய நண்பர்கள் எல்லாமே அறிமுகமாவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் மதிப்பளித்து செய்தீங்கன்னா இன்றைக்கி நாள் வெற்றி அடையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில நுணுக்கங்களை புகுத்தி வெற்றி காண்பீர்கள். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, தாய்மாமன் வழியில் உங்களுக்கு ஒரு ஆதரவான சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள், நீண்ட நாளாக தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கும். உயர் பதவிகளில் இருப்பவருடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைப்பதனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்கும். அதே போல் உங்கள் வேலை பளு குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது.
நண்பர்கள் வழியே உங்களுக்கு அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டு செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலேருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்திகள், வெளியூர்லேருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய நல்ல நாள். அதே போல் உங்கள் பழக்க வழக்கம் சிறிது மாற்றம் செய்து கொண்டால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். லாபம் வந்து அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உங்கள் உடனிருப்பவர்கள் பற்றிய அனைத்துமே நீங்கள் அறிந்து கொள்வீங்க. புதிய புதிய தகவல்களை பெறுவதற்கும் புதிய புதிய தேடல்கள் தேடுவதற்கு இன்றைக்கி ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. நேரடியாக வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்க, கடன் சார்ந்த பிரச்சனைகள் கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. நேரடியாக நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா கண்டிப்பாக செய்யுங்க. நேர்களே, நாங்கள் சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி மிக்க நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெற, மனதில் சந்தோஷங்களாக இருக்க, ஒரு இனிமையான நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு மங்களம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக அனைத்து ராசி நேயர்களுக்கும் அமையும். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.